எந்த பக்கம் திரும்பினாலும் கறி தோசை. இந்த கறி தோசையில் அப்படி என்ன ஸ்பெஷலாக டேஸ்ட் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்காரருக்கு சொல்லி ஒரு 2 முட்டை எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி, இன்றைக்கி மட்டன் கறி தோசை நான் வீட்டிலே செஞ்சு சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு அந்த மட்டன் பீசஸ் எல்லாம் ஒரு பவுலில் எடுத்து போட்டுட்டு அது கூட கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி போட்டுட்டு முட்டையை அடித்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை கல்லில் கொஞ்சம் எண்ணெயில் ஊற்றி தேய்ச்சிட்டு அப்புறமா 2 கரண்டி மாவு எடுத்து ஊற்றிட்டு அது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த கறியை அது குழம்போட மிக்ஸ் பண்ணியிருக்கலாம் முட்டை அதெல்லாம் அதையும் எடுத்து ஊற்றிட்டு நல்லா மூடி வச்சுட்டேங்க. செம்மையான ஒரு கறி தோசை ரெடி ஆகிடுச்சுங்க. எப்போ பார்த்தாலும் கறி தோசை சொல்கிறாங்க. அப்படி என்ன ஸ்பெஷல் டேஸ்ட் இருக்க போதுன்னு நான் நினச்சேங்க. அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க நான் செஞ்ச கறி தோசை. நீங்கள் இந்த மெத்தடில் யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? முட்டையை அடித்து ஊற்றி கறி தோசை ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு நீங்கள் என் கூட சொல்லுங்க. சூப்பர் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. உண்மையாகவே கறி தோசை ஏன் விரும்பி சாப்பிட்றாங்கன்னு இப்போ தான் எனக்கு புரியுது. நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டாலும் சூப்பராக இருந்துச்சு.